தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கும்பராசி மே மாத ராசி பலன். இந்த மே மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திக்கு கிரக நகர்வுகள் மே மாதத்தில் எப்படி இருக்குது? கும்பராசியில் 3 நட்சத்திரங்கள், அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி படி பார்த்தோமானால் முதல்ல குரு தசையை பார்ப்போம். இந்த ராசிக்கு குரு தசை எந்த வயது காலகட்டத்தில் வரும்? அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும், சதய நட்சத்திரக்காரர்களுக்கு 4 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசையே குரு தசை தான். இப்போ சதய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தசாபுத்தி இருப்புகள் ராகுடைய தசை அப்படின்றதுனால 18 வருடம். இந்த 18 வருடத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். அதனால் உங்களுக்கு எத்தனை வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்கோ அதன் கூட இந்த குரு தசையை சேர்த்துக்கணும். அப்போ 4 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வயது காலகட்டத்தில் தான் குரு தசை அப்படிங்கிறது வரும். குரு இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர். இந்த குரு பகவான் நன்மை செய்வாரா தீமை செய்வாரா அப்படின்னாக்கா, குரு தசையில் முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது நன்மை செஞ்சிடும். 7.5 சனியாக இருந்தால் கூட நன்மை செஞ்சிடும் முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவயோக கிரக நட்சத்திரம் அப்படி இல்லைனாக்கா ராகு கேதுவோட சேர்றது அது மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் 7.5 சனியாக வரும்போது நிறைய பிரச்சனைகள் கொடுப்பார். அதாவது 7.5 சனிக்கு மட்டும்தான். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். இப்போ குருதசை முதல் 10 வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், 22 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, உங்களுக்கு படிப்பெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் லீவ் விட்டாங்க, அது வேறு கதை. இருந்தாலும் நீங்கள் படிப்பு சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லாயிருக்கும். படிப்பு சார்ந்து நீங்கள் பெரிய படிப்பு படிக்கணும், மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறது, இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கணும்னு ட்ரை பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா யாராக இருந்தாலும் சரி படிப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க, உங்களுக்கு அது நல்லா இருக்கும். மனதளவில் இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் குறையும். நிறைய பேருக்கு 7.5 சனியில் நிறைய கஷ்டப்பட்டீங்க, படிப்பெல்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது. இதன் பிறகு வரக்கூடிய வருடங்கள்லையாவது ஒரு நல்ல ஒரு படிப்பு எடுத்து படிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி வாய்ப்புகள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசிக்கு ராஜகிரக தசைகள் அடுத்து வரக்கூடிய தசை பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை, அதன் பிறகு புதன் தசை, இதுவே 50-60 வயசு வரைக்கும் வந்துடும். அப்போ ஏதோ ஒரு தசை நல்லா இருந்துச்சுன்னா, இல்லை ஏதோ ஒரு தசை கெடுபலம் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுன்னா நிறைய கஷ்டப்படுவீங்க இல்லையா? அப்போது படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 22 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 22 வயசு அப்படிங்கிறது படிப்போட அளவு கிடையாது. எவ்வளோ வேணால் படிக்கலாம், எந்த வயசு வேணால் படிக்கலாம். அதான் ஆனால் நீங்கள் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. படிப்பை எடுத்து படிச்சிருங்க. நல்ல படிப்பு, உங்களுக்கு தேவையானது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே எதிர்காலத்துக்கு உண்டானது நீங்கள் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு தீமைகள் செய்யாமல் இருக்கும். கஷ்டம் கொடுத்தா கூட அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துடுவீங்க, மூட நம்பிக்கைக்குள்ளே போக மாட்டீங்க. அதனால் படிப்பு ரொம்ப முக்கியமானது. இதன் பிறகு வரக்கூடிய காலம் சிறப்பான காலம் எடுத்துக்கலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல தான் சனி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நகர்வுகள் உங்களுக்கு சிறப்பு. இது குரு தசையில் படிக்கிறவங்களுக்கு. படிப்பெல்லாம் முடிச்சு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை முயற்சி பண்ணாலும் சரி, இதுக்கு முன்னாடி நான் முயற்சி பண்ணிகிட்டே வந்தேன், எனக்கு வேலை கிடைக்கல, இப்போ வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். இது வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை சமீப காலமாக வந்திருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்காம நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. 7.5 சனி காலத்தில் சரியான வேலை அமைஞ்சிருக்காது, பிடிச்ச வேலை அமைஞ்சிருக்காது. இப்போ வேலை அமையும். ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தை விட்டு தாண்டிட்டார் சனி, இப்போ உத்திரட்டாதியில் தான் இருக்கிறார். இப்போ ராசியாதிபதியோட நட்சத்திரம். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் மட்டும் வக்கரமாக இருக்கக்கூடாது, அப்படி இல்லைனாக்கா புதன் வக்கரமாக இருக்கக்கூடாது. சரி, வக்கரமாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். இந்த மாதத்தில் அதிகப்படியான முயற்சிகளை எடுத்துக்கணும். இப்போ ஒரு சில ஸ்ட்ரகிள் கொடுக்குதுன்னு வச்சிங்களேன், அதிகப்படியாக முயற்சி பண்ணுங்கள் வேலைக்கு. இல்லை வேலையில் சேர்ந்துட்டீங்க, ஆனால் வேலையில் சரியான இது கிடையாது அப்படின்னு, அங்கீகாரம் கிடையாது அப்படின்னாக்கா அதுக்கும் நல்லபடியாக முயற்சி பண்ணுங்கள். இல்லைனா விட்டுருங்க. ஒரு மாதம் 2 மாதத்தில் உங்களுக்கு சரியாயிடும். இது யாருக்கு அப்படின்னாக்கா சனி வக்கரமாக இருக்கிறவங்களுக்கும் புதன் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கும். ஏன்னா அந்த நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் ட்ராவல் பண்ணுறார். அந்த கிரகத்தை சனி பகவான் பார்த்தாருன்னா இந்த மாதத்தில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்னா சனியும் புதனும் யோகாதிபதி தான், இல்லைன்னு சொல்லலை. ஒரு வேலை ரீதியாக மாற்றம், ஒரு வேலை சேஞ்சஸ் பண்ணுறது, அது மாதிரி இல்லை வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறுறது, மேலதிகாரிகள் தொந்தரவுகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. இது பொதுவாகவே சனி தசைக்கே எடுத்துக்கலாம், புதன் தசைக்கே எடுத்துக்கலாம். ஏன்னா சனி வக்கரமாக இருக்கிறவங்களுக்கும் புதன் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கும் இப்போ அந்த வேலை மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க,
ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு சில பேருக்கு மட்டும் தான் திருமணம் அப்படிங்கிறது கூடி வருது. என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சரியில்லன்னாக்கா, அந்த தடைய குடுத்துட்டே வருது. அப்போ ஒரு 1 1/2 வருஷ காலத்துக்கு வெயிட் பண்ணுங்க. எல்லாருக்குமே அப்படி திருமணம் நடந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க. திருமணங்கிறது பரவாயில்ல கூடி வந்தா திருமணம் பண்ணுங்க. திருமணமே கூடி வரல கவலையப்படாதீங்க. விட்டுருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லாவே இருக்கும். அதாவது 7 சனி முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல ஒரு வரன் கிடைக்கும். அது மாரி ஏதோ ஒண்ணு இருக்கலாம். ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்கலாம் அந்த கும்பராசிக்கு. அதனால தான் திருமண வாழ்க்கைங்கிறது நெறைய பேருக்கு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருமணம் கூடி வந்து நெறைய பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவால்ல. இந்த மாசத்துல அந்த சுமூகமான முடிவு எடுக்கிறது, இது மாரி பேச்சுவார்த்தைக்குள்ள வர்றது, அது மாரி கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லன்னாக்கா, அதெல்லாம் வந்து கூடி வந்துரும் இந்த நேரங்கள்ல. இந்த குரு தசையில இருக்கிற ஏன் நான் குரு தசைய பத்தி சொல்றேன் அப்டின்னா, பின்னாடி வரக்கூடிய 6 வருஷத்துல தான் நெறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. ஏதோ போயிட்டுருக்கு சார் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சிலர் மட்டும்தான். ஆனால் நிறைய கஷ்டத்தில் தான் சார் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு பிரியிற மாதிரி இருக்குது. அது மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இது எல்லாமே மாறும். எல்லாத்தையுமே நம்ம அனுசரித்து போகிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. இந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் கூட உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சரியில்லை, இல்லை புதன் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் அனுசரித்து போங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அவ்வளோ நல்லது செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம எந்த அளவுக்கு பொறுத்து போகிறோமோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே. என்ன தசையாவனா இருந்துட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போதைக்கு பொறுமை காத்திருக்கிறது நல்லது. அடுத்து வந்து சனி தசை. சனி தசை வந்து அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும், சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து 20 வயசுலேருந்து 51 வயசுக்குள்ளே இந்த சனி மகா தசை அப்படிங்கிறது வருது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 11 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து 5 வயசுலேருந்து 24, 23 கூட இந்த சனி தசை அப்படிங்கிறது முடியலாம். படிக்கிற காலகட்டத்தில் சனி மகா தசை வந்துச்சுனாக்கா, நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன் படிப்பை பற்றி, அதை மாதிரி எடுத்துங்க. இப்போ சனி மகா தசை இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி. நிறைய பேருக்கு வந்து முதல் 10 வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வலுவாக இருந்தால் கூட அந்த 7 சனி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணி விட்ருக்கோம். வருமானத்தை கம்மி பண்ணியிருக்கோம், வேலையில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். இதெல்லாமே மாறுமா அப்படின்னா ஒரு மாதத்தில் மாறுறது வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த மாதம் கிரக நகர்வுகள் நல்லா இருக்குது. வேலையில் யாராருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை பிரச்சனை தீரும். எம்ப்ளாய்க்கு தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து இந்த பணம் வராத பணம்லாம் வரும். எங்கெங்கெல்லாம் மணி லாக் ஆகிருக்கோ அதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடன் பிரச்சனை ஓரளவுக்கு கம்மியாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சனி 3ஆம் பார்வையாக இந்த சுக்கிரனை பார்க்குறார். ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். இப்போ 4ஆம் அதிபதியை பார்க்கறது நல்லது. இப்போ வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்று, அந்த இடத்துல சனி இருந்தால், அதாவது சனி பார்க்கக்கூடிய இடத்துல சனி இருந்தால், சனி நகரக்கூடிய இடத்துல சனி இருந்தால், உங்கள் சுயஜாதக சனி கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இப்போ வேலையில் வந்து ஒரு சிலருக்கு வந்து வேலை மாற்றத்தையும் கொடுத்துருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து வேலை ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளம் போயின்னு இருந்தால் கூட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. ப்ரொமோஷன்லாம் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கும். அது மனசு கொஞ்சம் வலியாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு நிறைய சொல்லலாம். அது நடக்கும் இது நடக்கும்னு நான் நிறைய சொல்லலாம். இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த வேலை ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் அதில் அனுசரித்து போவீங்க. இன்னொன்று, தொழிலை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு முயற்சிகளை எடுப்பீங்க. இது மட்டும்தான் இதுக்காக நம்ம சொல்கிறது. மற்றபடி சனி பார்க்கக்கூடிய இடத்துல அந்த சனி பகவான் இல்லை, புதன் இல்லை அப்படின்னாக்கா, இப்போ சுக்கிரன் வந்து சனி பார்வையில் மாட்டுறார். இப்போ வேலை ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு வச்சிங்களா, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதம் நல்லபடியாக போகும். ஆனால் ரொம்ப நல்லா போகணும்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா சனி தசை கொஞ்சம் மனசு ஒரு ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறது, இது மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று வேலையில் போயிட்டே இருக்கும், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் உங்களை விட உங்களுடைய வாரிசுகள் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் குடும்ப வாழ்க்கை அதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்ட்னருக்கு வந்து நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்னர் இருக்காங்களே, உங்கள் வீட்டில் பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவயோக தசைகள் போச்சுன்னா மட்டும்தான் கருத்து வேறுபாடுகள் வரும். அவயோக தசைகள் இல்லை, இப்போ சனிக்கு வந்து ஆகாத தசைகள் இல்லை, நட்பு கிரக தசைகள் இருந்ததுன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதை பற்றி பேசவே தேவையில்லை. நம்ம இப்போ குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் வந்து இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ ப்ராப்பர்ட்டி சரி ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருந்தால் இப்போது அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கும்பராசிக்கு சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு. சனி தசை முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம். இதில் முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக போகும். பின்னாடி 9 வருஷம் இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாக கொஞ்சம் பார்த்து பண்ணணும். நிறைய சிக்கல்களை கொடுக்கக்கூடிய காலம். இப்போ மே மாத ராசி பலன் சொல்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் வந்து இந்த கிரக நகர்வுகளை வச்சு சொல்கிறோம். ஒரு சில பாசிட்டிவான
ஒரு பதில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்குது, அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது நடக்கணும், நடந்தால் சந்தோஷம்தான். ஆனால் உங்கள் சுயஜாதகத்தில் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுத்துட்டே இருக்கும். அப்போது நம்ம பாசிட்டிவாக சொல்லி நடக்கலைன்னா நம்ம மேலேயே வெறுப்பாயிடுவாங்க. அதனால தான் நம்ம பாசிட்டிவாக சொல்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணுறோம். அதுக்காக நெகட்டிவாக சொல்லி பயங்காட்டலை. இதெல்லாம் இப்படி இப்படி இருங்க. இந்த சனி தசையில் இருக்கிறவங்க நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா கும்பராசியில் சனி தசையில் ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுன்னு வர்றது ரொம்ப மனசுக்கு வலியாக இருக்குது. ஏன்னா இவங்க இப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், வேலை தொழில், ஏன்னா குடும்பமும் அவங்களுக்கு இருக்குது இல்லையா, அந்த குடும்பம், அந்த பசங்களோட படிப்பு எல்லாத்தையும் எதிர்பார்த்துருப்பாங்க. இப்போ வேலை பிரச்சனை வந்திருக்கும், அப்படிலாம் தொழிலில் பிரச்சனை இருக்கும், ஒரு பயத்தை கொடுத்துருக்கோம் சனி. அந்த பயம் நமக்கு இருக்குது, இவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற பயம் இருக்குது. நீங்கள் போகிற பாதை கொஞ்சம் பார்த்து தெளிவாக முடிவெடுத்து போங்க. அடுத்து புதன் தசை. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும், சதய நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 68 வயசு வரைக்கும், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 30 to 47, ஒரு சில பேருக்கு 24லேருந்து இந்த புதன் தசை அப்படிங்கிறத ஆரம்பிக்கலாம். இந்த ராசிக்கு புதன் ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இவர் ஆட்சி உச்சத்தில் இருந்து தசை பண்ணால் நல்லாவே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு கூட சமீப காலமாக ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. 7.5 சனி ஆரம்பிச்சிலேருந்து 2020லேருந்தே இவங்களுக்கு ஒரு இதுவில் தான் போயிட்டுருக்கு. அந்த வேலை தொழில் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகளில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் சமாளிக்கக்கூடிய தன்மையை அந்த சனி பகவான் கொடுத்துருவார். பிரச்சனையை சனி பகவான் தான் கொடுப்பார். இது மாதிரி தான் போகும். ஏன்னா அஷ்டமாதிபதி தசை இல்லையா. 2020 வேலை மாற்றம் வந்திருக்கும், இல்லைனா 2022 வேலை மாற்றம் வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு 24லேருந்து பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த சனியுடைய நகர்வு தான், அந்த நகரக்கூடிய நட்சத்திரம், அந்த நட்சத்திராதிபதி சனியுடைய பார்வையில் மாட்டினாலோ, இல்லை சனி பகவான் இருக்கிற இடத்துல இருந்தாலோ, உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவிழந்து இருந்தாலோ 7.5 சனியில் ப்ராப்ளத்தை கொடுக்குது. இது மட்டும்தான். இப்போ புதன் தசை ஒரு சில பேருக்கு நல்லாவே இருக்கும், நல்ல ஒரு வருமானம், வேலை தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கு, அவங்கள பற்றி கவலை இல்லை. இப்போ கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா புதன் வக்கரமாக இருந்தால் சொல்லவே தேவையில்லை, அவங்களுக்கு வேலையில் நிறைய பிரச்சனை. ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் வக்கரமாகக்கூடாது, பலன்களை மாற்றி கொடுத்துரும். அது எங்கே இருந்தாலும் சரி, அது பலன்களை மாற்றி கொடுத்துரும், கஷ்டத்தை கொடுத்துரும். வேறு லக்னமாக இருந்தால் கூட இது அஷ்டமாதிபதியோட தசை அப்படிங்கிறதுனால 7.5 சனியில் நிறைய பேருக்கு பிரச்சனை கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம், பரவாயில்ல, நல்லபடியாக போகும். ஒரு பண வரவு, அது மாதிரி எதிர்பார்த்தவங்க வர்றது, அதாவது ஒரு நபரை எதிர்பார்த்துருக்கலாம், அவங்க வருவாங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி தசையில் கிட்ட கொண்டு வரும். எப்படியாப்பட்ட ஆளும் பிரிந்து போன நபர்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 7.5 சனியில் அது கொஞ்சம் கஷ்டம்தான். வந்தால் கூட அவங்களும் இருக்க மாட்டாங்க. அதாவது ஏதோ ஒரு இதில் போயிடுவாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க திரும்ப பிரிஞ்சு போவாங்கன்னு வச்சுக்கலாம். இது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். இருந்தாலும் இப்போ கிரக நகர்வுகள் குருடைய பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது, அப்படியே சூப்பராக இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கலாம். கடன் பிரச்சனை தீரும். இன்னொன்று பண வரவுகளாக இந்த காலகட்டங்களில் கொடுக்கலாம். புதனோட தசை அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு ஃபேமிலி வைஸ் நல்லாயிருக்கும், அதாவது வாரிசுகள் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 5ஆம் அதிபதி தசை இல்லையா, அவர் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய வாரிசுகளுக்கு அவங்களுக்கு படிப்பு, வேலைவாய்ப்பு எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிறது பூர்த்தி பண்ணலாம். அதாவது நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு சார்ந்த முயற்சி எடுத்திங்கனாக்கா அது வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அவங்களுக்கு நல்லாயிருக்கும், ஃபேமிலி நல்லாயிருக்கும். உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும், கொஞ்சம் தாங்கிக்கிங்க. இருந்தாலும் இன்னொரு 1.5 வருஷ காலத்துக்கு தான். ஆனால் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நகர்வுகள் ஒரு பண வரவு கொடுக்கும். ஒரு இடம் வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, இது மாதிரி எதனா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாக்கா தாராளமாக பண்ணலாம். தாராளமாக உங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் சுப விசேஷம் நடக்கிறது, அது மாதிரி நல்ல ஒரு மாற்றங்களை இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம். புதன் தசை பரவாயில்ல. ஒரு சில பேருக்கு அந்த பின்னாடி 7 வருஷம் இருக்குது இல்லையா, புதன் தசை, செவ்வாய் புத்தி, அதெல்லாம் ஒரு சில மாற்றங்களை கொடுத்து அதுலேருந்து ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கலாம். அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். இருந்தாலும் இந்த மே மாதத்தில் கும்பராசிக்கு இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். நன்றி.